தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/8/2024 புதன்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்றைக்கு இரவு 8:28 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, குழந்தை பேரின்மை உள்ள ஜாதகம் யாருக்கு அப்படின்னு. சிலருக்கு பாருங்க, கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு பிள்ளை இருக்காது, சிலருக்கு 8 வருஷம் பிள்ளை இருக்காது, சில பேருக்கு 13 வருஷம் பிள்ளை இருக்காது. ஆனால் தவமிருந்து சிலருக்கு பிள்ளையும் பிறக்கும். சிலருக்கு கல்யாணம் ஆன உடனே கூட பிள்ளை பிறந்துடும். அதாவது திருக்குறளில் ஒரு அற்புதமான குறள் இருக்குது. இந்த ஒருத்தர் மியூசிக் வாசிக்கிறாருன்னு வச்சுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா, இவர் வாசிக்கிற இந்த பியானோ நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்கிறார் வள்ளுவர்? குழல் இனிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவங்கிறாரு. மழலை சொல் கேட்டால் அதெல்லாம் இனிதுன்னு சொல்ல மாட்டாங்களாம். அந்த சின்ன குழந்தை இருக்கே, அது பேசுகிற அழகை பார்த்தாலே நம்முடைய கவலையெல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட குழந்தை பேர் நமக்கு வரணும்னா ஜாதகம் எப்படி இருக்கணும்? 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம், 5 தான் புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் புத்திரவிருத்தி நல்லா இருக்கும். கேளப்பா 5க்கு உடையோன் தானும் கீர்த்தி தரும் விதம் அமைந்தால் யோகம் என்பார். 5ஆம் இடம் நல்லா இருந்தால் பிள்ளைன்னு இல்லை, பூர்வ புண்ணியத்தின் வலிமையினால என்னென்னவெல்லாம் கிடைக்கணுமோ எல்லாம் கிடைக்கும். பாரப்பா அவை 8-12, அந்த 5 குடையவன் இருக்காரே, அது 8ஆம் இடம் 12ஆம் இடத்தில் இருந்தால் பலவீனம் அடைந்திருந்தால் தோஷம் என்பார். அது பலவீனமாக இருக்குன்னு வச்சுங்க, புத்திர தோஷம் அப்படிம்பாங்க. கூரப்பா பாக்கியத்தோன் நீச்சம் பெற்றால், பாக்கியத்தோன்னா 9க்கு அதிபதி நீச்சம் பெற்றிருந்தால், அதாவது ராசியில் நீச்சம் பெற்று அம்சத்தில் உச்சம் பெற்றால் நல்லா இருக்கும். ராசியில் உச்சம் பெற்று அம்சத்தில் நீச்சம் பெற்றால் பலன் கிடைக்காது. கூரப்பா பாக்கியத்தோன் நீச்சம் பெற்றால் குழந்தை பேர் அமைவதிலே தாமதம் தான். குழந்தை பேர் அமைவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். சீராக அக்கிரகம் அம்சம் தன்னில் சிறப்பாக வீற்றிருந்தால் புதல்வர் உண்டு. பொதுவாக புத்திரஸ்தானம் 5ஆம் இடம், பாக்கியஸ்தானம் 5ஆம் இடம்ங்கிறான். அப்போ இந்த 5க்கு அதிபதி யாருன்னு பார்த்து அதனுடைய சாரபலம் பார்த்து அதற்குரிய ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ பேருக்கு, நூற்றுக்கணக்கான பேருக்கு, ஆயிரக்கணக்கான பேருக்கு பிள்ளை பிறந்திருக்கு. 62 வருஷத்தில் கூட ஒருத்தருக்கு சந்தான விருத்தி அமைஞ்சிச்சு. 13 வருஷம் இடைவெளியில் ஒருத்தருக்கு அமைஞ்சிச்சு. பல பேருக்கு அது எந்த கோயிலுக்கு போகிறதுங்கிறது தெரியாது. 5ஆம் இடம் வலுவாக இருக்கா இல்லையா? சரி, வலுவிழந்திருக்கு புதன் அப்படின்னா அது யார் வீட்டில் இருக்குது, அந்த இருக்கக்கூடிய நாள், முகூர்த்த அட்டவணை பார்க்கணும். முகூர்த்தம் தாலி கட்டின நேரம் பார்த்து மறுமங்கல்ய பூஜை பண்ணலாமா, இல்லை இதிலேயே கோயிலுக்கு போனால் போதுமா, சர்ப்ப தோஷங்கள் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சந்தான விருத்தி தோஷங்கள் இருக்காங்கிறத பார்த்து அதற்குரிய வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஆனால் விதியை மாற்ற முடியாது, விதியை வெல்ல முடியாது. இருந்தாலும் விதியின் கடுமையை குறைக்கலாம். ஓரளவு அதற்கு நவாம்சம் நன்றாக இருந்தால் என்ன அம்சத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வது நவாம்சம். அதிலே புத்திரஸ்தானம் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக பரிகாரங்களுக்கு பலன் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். முக்கியமாக இன்று உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. வழக்கிலே வெற்றி கிடைத்து வாகை சூடப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. 3லே செவ்வாய் இருப்பதால் இடம் பூமி வாங்கும் யோகமும் உண்டு. தொழில் விருத்தி சிறப்பாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:36 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். அதிகாலையில் உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். புது முயற்சிகளிலே ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் கூட்டாளிகள் நல்ல லாபத்தை கொண்டு வந்து கொடுக்க ஏதேனும் புது முயற்சிகள் செய்யலாமா என்று கூட உங்களுக்கு யோசனைகள் சொல்வார்கள். வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, காலை 8:36க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திர மங்கள யோகம் இருக்கிறது. எனவே தனாதிபதி சந்திரன் இருப்பதனாலே மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எடுத்த காரியங்களில் எளிதில் செய்து வெற்றி காண்பீர்கள். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற வழிவகுக்கும் விதத்திலேயே இன்றைக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. எனவே இன்று கல்யாண கனவுகளும் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வும் அகலும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக இனி நடக்கும். பணிபுரியும் இடத்தில் இருந்த தொல்லைகள் அகலும். வாரிசுகளால் ஏற்பட்ட வாக்குவாதங்களும் மறையும். அஞ்சல் வழியில் உங்களுக்கு அனுகூல தகவல் கூட கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. அதே நேரம் 7லே சனியிருந்து பார்க்கின்றார். எனவே தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்துவதற்காக செய்த முயற்சிகளில் இடையில் தடைகளும் ஏற்படலாம், தாமதங்களும் ஏற்படலாம். துணையாக இருப்பவர்களால் சில தொல்லைகள் உங்களுக்கு வரப்போகிறது. வியாபாரத்தில் கணிசமான லாபம் வந்தாலும் உங்கள் கைகளுக்கு அது சேருவது அரிதாகும். 7லே சனி இருப்பதனாலே பங்குதாரர்களை நம்பிக்கைக்குரிய விதம் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். உடல் நலத்திலும் மிகுந்த கவனம் தேவை. ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட ஏற்படலாம். நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறதா என்று பார்த்தால் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார், அவரோடு கேது இருக்கின்றார். எனவே தனாதிபதி நீச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது நீங்கள் நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. எனவே தனவரவில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய தொல்லைகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். உத்தியோகத்தில் கூட உங்களுடைய முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். என்ன இருந்தாலும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, இன்று காலை 8:36 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் எந்த புது முயற்சியும் செய்ய வேண்டாம். பணி மாற்றத்தால் சிலருக்கு பதற்றங்கள் ஏற்படலாம். பணவரவு வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். உத்தியோகத்தில் கூட தொழிலில் கூட நீங்கள் நேற்று நடைபெறாத ஒரு சில நல்ல காரியங்கள் இன்று நடைபெறலாம். அதிகாலையில் உங்களுக்கு கவலைக்குரிய தகவல்கள் வரலாம். காலை 8:36 வரை சந்திராஷ்டமம் என்பதால் இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 8:36க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் அதிகாலையில் செய்து விடுவது நல்லது. மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டுமானால் மற்றவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். மன நிம்மதிக்கு வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். வழக்குகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட என்னென்னவெல்லாம் புது முயற்சிகள் இருக்கிறதோ அந்த யுக்திகளை நீங்கள் கையாள வேண்டும். பொதுவாக நாளிலே சனி, ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கும். எனவே சிறு தொல்லைகள் உடம்பில் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் இருந்தால் கொஞ்சம் சமாளிக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தன்னம்பிக்கையை தளர விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு வருமானம் உயர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். அதே நேரத்திலே வருமானம் பெருக நண்பர்களும் உங்களுக்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். மறைந்த முதலால் நிறைந்த தனலாபம் உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகியவர்கள் இன்று வந்து இணையலாம். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கின்ற நாள். வியாபார விருத்தி நன்றாகவே இருக்கிறது. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. இழந்த வேலையை கூட நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள். 2இல் சனி இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. இன்றைக்கு புதன்கிழமை அனுமனை வழிவிடுவது உகந்தது. கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஜென்மச்சனி. ஜென்மச்சனி என்றாலே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் உங்கள் ராசியை பார்க்கின்றார். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். அதே நேரம் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது குறுக்கீடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் கூட உங்களுக்கு பகைவர்களாகலாம். அரசு வழி தொல்லைகளுக்கும் ஆட்பட நேரிடும். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி அருகில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உள்ளத்தில் அமைதி குறைகின்ற நாள். ஊர் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். ஜென்ம ராகுவாக இருப்பதால் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் என்றாலும் பக்குவமாக பேசி காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் கூட்டாளிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மறுப்பார்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் வெறுப்புக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரனோடு இணைந்திருக்கிறார். பிள்ளைகளால் ஒரு விரயம் ஏற்பட போகின்றது. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்றால் அது சந்தேகம்தான். எனவே திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெற வேண்டுமானால் இன்று கிழமை புதன் என்பதனாலே கண்ணன் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். பெருமாள் இலக்குமி வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். பொதுவாக புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று இன்று வழிபட்டு வர நினைப்பீர்கள். உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.